Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறது அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்காக 2 லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். 2 லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 3/4 இன்ச் அளவில் நான் விட்டுருக்கிறேன். உங்கள் வசதிக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. 2 லைன்லையுமே நீங்கள் அளவுகள் மார்க் பண்ணணும். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு ஒரு முறை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேர் கீழேயும் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு 1/2 இன்ச்லேயும் ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக ஒரு 10 இன்ச் அளவுக்கு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. 10 சென்டிமீட்டர் அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு 1/2 இன்ச்சையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப நீட்டாக தெரியலை வீடியோவில். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட போகிறோம். யூஸ்வலாக நம்ம சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து போடுற மாதிரி தான் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சுமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வர்ற மாதிரி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்னாலே ஒரு லாங்கு ஒரு லாக்கு அந்த மாதிரி தான் வரும். இதில் அப்படிதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற லைனில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிற அந்த மார்க்கிங்லேருந்து ஒரு பேக் செயின் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பேக் செயின் போட்டுக்கிட்டோன்னா நம்மளோட ஸ்டிச்சு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்காக தான் யூஸ்வலாக எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த பேக் செயின் கண்டிப்பாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் லைனில் உள்ள 2வது மார்க்கிங், கீழே இருக்க லைனில் உள்ள ஃபஸ்ட் மார்க்கிங், மேலே இருக்க லைனில் உள்ள 2வது மார்க்கிங், ஏன்னா எக்ஸ் ஷேப் நம்மளுக்கு வரணும். ஸோ மேலே இருக்க லைனில் உள்ள 2வது மார்க்கிங் வரைக்கும் லாங் செயின் எடுத்துக்கோங்க. பஞ்ச் பண்ணி ஒரு லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு லாக். மறுபடியும் கீழே லைனுக்கு வந்துடலாம். கீழே லைனில் ஃபார்வேர்டில் மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ஃபார்வேர்டில் வரணும். மேலே இருக்க லைனில் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே பேக்வேர்டில் ரிவர்ஸில் வரணும். இப்போது பக்கத்தில் ஃபஸ்ட்டு போட்ட லாங் செயினுக்கு அடுத்தால பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது மேலே லைனுக்கு போகலாம். மேலே லைனில் பின்னோக்கி வரணும், கீழே இருக்க லைனில் முன்னோக்கி வரணும். ஸோ பின்னோக்கி ஒரு லாங் செயின், ஏற்கனவே போட்ட லாங் செயினுக்கும் பின்னால் ஒரு லாங் ஒரு லாக், அப்படியே கீழே கொண்டு வந்து முன்னோக்கி ஒரு லாங்கு, பக்கத்துலேயே ஒரு லாக்கு. திரும்ப மேலே இருக்க லைனு பின்னோக்கி ஒரு லாங் ஒரு லாக்கு, கீழே இருக்க லைன் முன்னோக்கி ஒரு லாங்கு ஒரு லாக்கு, ஃபார்வேர்டில் ஒரு லாங்கும் ஒரு லாக்கும் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் மாதிரி நம்மளுக்கு வந்துடுச்சு. மேலே லைனுக்கு ஒரு லாங்கு லாக் போட்டதோடய ஸ்ட்ரைட் லைன் நம்ம கிராஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. மறுபடியும் அதே ப்ராசஸ் தான் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணோம். கீழே இருக்க லைனில் எப்போவுமே ஃபார்வேர்டில் தான் போகணும், முன்னோக்கி தான் போகணும். மேலே இருக்க லைனில் எப்போதுமே பின்னோக்கி தான் வரணும். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. எது வரைக்கும் பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கிங் வரைக்கும், மேலே இருக்க லைனில் இருக்க ஃபஸ்ட்டு மார்க்கிங் வரைக்கும், கீழே இருக்க லைனில் செகண்ட் மார்க்கிங் வரைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு மார்க்கிங் பக்கத்தில் போய்ட்டோம் மேலே இருக்க லைனில். கீழே இருக்க லைனில் இன்னும் ஃபஸ்ட்டு மார்க்கிங் போகிறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது. இது எதுக்காக இந்த சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னா, மேலே இருக்க லைனில் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம பண்ணியிருக்கோம். கீழே இருக்க லைனில் ரொம்ப க்ளோஸாக பண்ணியிருக்கோம். அதனால தான் அதை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க லைனில் நல்லா நெருக்கமாகவும், கீழே இருக்க லைனில் கொஞ்சம் கிராஸாகவும் போட்டிங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டும் போட்டிங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டிசைன் கரெக்டாக வரணுன்னா அப்போ நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணி கரெக்டான இடத்துல இருக்கா, கொஞ்சம் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணதோ சுருக்கிக்கிறதோ அது நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் 2 ஸ்டிச் போட்டால் கரெக்டாக இருக்கும். மேலே இருக்க லைனில் ஃபஸ்ட்டு மார்க்கிங்க்கு கரெக்டாக வந்துட்டோம். அப்படியே கீழே இருக்க லைன்லேயும் செகண்ட் மார்க்கிங்க்கு வந்துடலாம்.
அது வரைக்கும் ஒரு லாங்கு ஒரு லாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பட்டர்ஃப்ளை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டிச்சை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இப்போது கீழே இருக்க லைன்லேருந்து மேலே இருக்க லைனில் அடுத்தால இருக்கிற அந்த மார்க்கிங் வரைக்கும் லாங் லாக் போடுறோம். கீழே இருக்க லைனில் எப்போவுமே ஃபார்வேர்டில் பண்ணுறோம், மேலே இருக்க லைனில் ரிவர்ஸில் பண்ணுறோம். இப்படியே தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. 10 சென்டிமீட்டர் முடிகிறது வரைக்கும் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டிச்செல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேப்ஸ் எடுக்க தெரியலை அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ஃபார் ஆரி ஒர்க் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எது எதில் போட்டிருப்பாங்களோ அப்படி நிறைய ஸ்டிச்சஸ் நிறைய ஷேப்ஸ் வரும். அதையே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டிச்சுமே பெனிஃபிட்டோட எந்த மாதிரி யூஸ் ஆகுங்கிறதோட நம்ம டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேஸ் ஸ்டிச்சை சொல்லிகிட்ருக்கோம். இந்த ஸ்டிச் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான். அதே மாதிரி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஒன்ஸ் மோர் நான் அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டோம், மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டோம், அதுக்கப்புறமா அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணியும் நிறையா ஷேடட் பட்டன் ஹோல், ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல், டபுள் பட்டன் ஹோல், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுமே பண்ணோம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது மேலே இருக்க லைனும் கீழே இருக்க லைனும் கொஞ்சம் அலைன் ஆகாமல் இருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் குட்டி குட்டி செயின் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க லைனில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் வந்ததோட எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. அப்படியே மேலே இருக்க லைன்லேயும் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.